அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு பாருங்கள். எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளை சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்த்தால், உறுதியாகவே ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் செயல்படக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் பொதுவாகவே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் சாதகமற்ற சூழலில் வலம் வந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுப்பார். ஆனால் அவர் தற்போது வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பதால் சிம்மராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு. ஆனால் அங்கும் வக்ரம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். ஏனென்றால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என 4 மாதங்கள் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் விரயத்தில் வக்ரம் பெற்றும் அதற்கு பிறகு மிக வலுவாக லாபத்தில் வக்ரம் பெற்றும் வலம் வர போகிறார். எனவே குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பை சற்று நிதானமாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைப்பதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்திற்குரிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் அவர் லாபத்தில் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நடக்க இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் எதிர்பாராத திடீர் விரயங்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவேதான் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு தான். எனவே எதிர்பாராத ஒன்று நடக்கலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவரது பார்வையை மிகவும் வலுவாக தற்போது 4, 6, 8 ஆகிய இடங்களில் பார்க்கிறார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க. குரு பகவானின் பார்வை 6 இடங்களுக்கு கிடைக்க போவதால் 6 இடங்கள் புனிதப்படுகின்றன. புனிதப்படுத்தப்படும் இடங்களின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று நடக்க இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒன்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே மன தைரியத்துடன் இருந்தால் பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் குரு பகவான் 4ஐ பார்ப்பதால் நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தை பார்ப்பதால் வெற்றிக்கு உரித்த அனைத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் விலகும். தந்தை வழி உறவு முறைகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். மங்கள ஓசை கேட்கும் தருணமாக உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே
பாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத ஒன்று சங்கடம் நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாத குணத்துடன் பேசுவதால் இல்லத்தில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து செல்பவர் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்று சொல்வதை உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த தருணத்துல இல்லத்தில் பல நல்ல சுபகாரியங்களை மேற்கொள்வதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பாத ஒன்று நடந்துவிடும் என்பதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக சற்று கடினமாக இருந்தாலும் கூட விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலுவலக பணிகள் சற்று கடுமையாக தான் இருக்கும். இந்த தருணத்தில் அன்றாட உற்சாகத்துடன் உழைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தற்காலிக பிரிவை சந்தித்திருக்கக்கூடியவர்கள் தற்போது அந்த தற்காலிக பிரிவிலிருந்து மாறி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இடைத்தரகர்களையும் 3ஆம் நபரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதால் எதிர்பாராத ஒன்று சங்கடம் நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் குரு பகவான் லாபத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே லாபத்திற்கு குறைவு ஏற்படாது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். புதிய படைப்புகளை மற்றவர்களோடு அனுசரித்து மேற்கொள்வதால் பிரம்மாண்டமானதாக படைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் விளம்பரமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றமும் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே சமயம் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதோடு தைரியத்துடன் எதிர்பாராத ஒன்று வந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள்.